அந்த காலத்துல நாகாலாந்தோட பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வந்த கிராமம் அது. அங்க கிவிஹோ காகுலிங்கிற இளைஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு வந்தாங்க. இதுல காகுலி பெரிய பணக்காரியா இருக்க, கிவிஹோ ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தான். அவங்க காதலை வீட்டுல சொல்லி எவ்வளோ போராடி பார்த்தும் எந்த பயனும் இல்லை. காகுலிய பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனுக்கு அவளோட அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே மனம் உடைஞ்ச கிவிஹோ அவனோட காதலை நிரூபிக்க கையில எரியிற சூடத்தை எடுத்துக்கிட்டு கிவிஹோவை திருமணம் செஞ்சு கொடுத்த கிராமத்தை நோக்கி கிளம்புனான். அவளோட வீடு அடைஞ்சவன் காகுலிக்காக வெளியே மறைஞ்சிருந்தபடியே காத்திருந்தான். நேரம் இருட்டவே காகுலி அவளோட வீட்டை விட்டு வெளியே வந்தான். காகுலிய பார்த்த சந்தோஷத்துல கிவிஹோ அவனோட நாக்குக்கும் மனசுக்கும் சுவையை தர்ற காகுலிங்கிற அந்த பேரை சொல்லி அவளை கூப்பிட்டான். ஆ, என்ன ஆனந்தமான ஆச்சரியம்னு தன்னோட ஆசை காதலனோட குரலை கேட்ட காகுலி அவனை கெட்டி தழுவினான். இதுக்கு மேல பிரிவை தாங்கிக்க முடியாதுன்னு உறுதியா இருந்த காதலர்கள் தங்களோட சொந்த கிராமத்துக்கே திரும்பி போக முடிவு பண்ணாங்க. தங்களோட ஊரை நோக்கி கிளம்புனாங்க. போற வழியில காகுலி தனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லவே காதலியோட பசியை தீக்க பழங்களை பறிக்கிறதுக்காக கிவிஹோ அங்க இருந்த உயரமான மரத்து மேல ஏறினான். ஆனா எதிர்பாராத விதமா கிள உடைஞ்சு கீழே விழுந்தான். உயிருக்கு போராடிட்டு இருந்தவன் தன்னோட காதலி பதறத பார்த்து தான் அவளை பார்க்க ஒரு பறவையா மறுபடியும் வருவான்னு, எப்போல்லாம் மக்கள் ஒரு அழகான பறவை ஊருக்குள்ள வந்திருக்கிறதா பேசுறாங்களோ அப்போல்லாம் அவனுக்காக அவளை வெளியே வந்து பார்க்கும்படியும் சொல்லிட்டு தன்னோட காதலியை பார்த்தபடியே தன்னோட கடைசி மூச்சை விட்டான். மனம் உடைஞ்ச காகுலி தன்னோட கணவனோட கிராமத்துக்கே மறுபடியும் திரும்பினான். நாட்களும் ஓட ஆரம்பிச்சது. காகுலி தன்னோட காதலனை பிரிஞ்ச வழிய யார்கிட்டையும் சொல்ல முடியாம கலங்கிட்டு வந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த கிராமத்து மக்கள் வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு அதிசய பறவையை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட காகுலி ஓடோடி வந்து வானத்தை பார்க்க உலகத்திலேயே மிகவும் அழகான வண்ணங்களால நிறைஞ்ச முன்பக்கம் வளைஞ்சு நீளமான அலக உடைய அந்த அதிசய பறவையா மாறி இருந்த தன்னோட காதலனை பார்த்தா. அந்த பறவை தான் தி கிரேட் ஹார்ன்பில்னு பழங்குடியினரால இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது. திடீர்னு வானத்துல இருந்து வந்த அந்த பறவையோட சிறகு காகுலியோட கன்னத்துக்கு மேல விழுந்துச்சு. அதை கைகளால எடுத்த காகுலி வாழ்க்கை பூரா தன்னோட காதலனோட ஞாபகமா அதை பாதுகாத்து வச்சிருந்தா. இன்னைக்கு வரைக்கும் நாகாலாந்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா பழங்குடியினரும் தங்களோட தலைப்பாகையில த கிரேட் ஹார்ன்பில்ங்கிற இந்த பறவையோட இறக அழியா காதலோட சின்னமா ஊண்டி வைக்கிறாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிரேட் ஹார்ன்பில்ங்கிற இந்த பறவை தன்னோட வாழ்நாள் பூரா ஒரே துணைப்பறவையோட மட்டும்தான் சேர்ந்து வாழும். அப்படி வாழ்ற இந்த இனப்பறவைங்க தன்னோட துணை இறந்துடுச்சுன்னா கூட்டுல எதுவும் சாப்பிடாம இருந்து தன்னை தானே மாற்றிக்கும். காலத்தால காதலை உருமாற்றதான் முடியுமே தவிர ஒருபோதும் அழிக்க முடியாது.